Hallelujah. I welcome you all and greet you in the name of our Lord Jesus Christ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy today? ஆமென். பக்கத்துல உள்ள கரங்களை கொடுத்து சந்தோஷமா இருக்கீங்களா? Shake hands with the neighbor and say that it is a great joy to see you here. கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும். We need to be in the joyful heart in the presence of God in his house of God. காரணம் என்னன்னா இயேசு ஜீவனோடு இருக்கிறார். What's the reason is that because Jesus is living God. ஆமென். பக்கத்துல உள்ளவங்களை கேளுங்க இயேசு ஜீவனோடு இருக்கிறார். Ask your neighbor, is Jesus is alive today? ஏன்னா சில நேரத்துக்கு அவங்க ஜீசஸ் அடக்கம் பண்ணி இருப்பாங்க, ரொம்ப நாளா இருக்கும். பல நேரங்களில் அவங்களோட இயேசுவை அடக்கம் பண்ணி most of the time we bury Lord Jesus Christ. இதை கொஞ்சம் செட் பண்ணுங்க. ஹalleluya. சரி, இந்த வேளையில நாங்கள் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். From the Bible we're going to see few verses to be read. முன்னால வந்து வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? முன்னால வா. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுவதாலே உங்கள் எவன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுவதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்வு என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தல் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆமென். Matthew chapter 6:25. Therefore I say to you, do not worry about your life, what you will eat or what you will drink, nor about your body, what you will put on. Is not life more than food and the body more than clothing? Look at the birds of the air, for they neither sow nor reap, nor gather into barns, yet your heavenly Father feeds them. Are you not of more value than they? Which of you, by worrying, can add 1 cubit to his stature? So why do you worry about clothing? Consider the lilies of the field, how they grow. They neither toil nor spin. And yet I say to you that even Solomon in all his glory was not arrayed like one of these. Now, if God so clothes the grass of the field, which today is and tomorrow is thrown into the oven, will he not much more clothe you, O you of little faith? Therefore, do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For after all these things the Gentiles seek, for your heavenly Father knows that you need all these things. But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. Amen. ஆமென். பிள்ளைகளோட வகுப்புகளுக்கு நீங்க போகலாம். Children, you can go to your Sunday schools.
ஹல்லேலூயா. நாங்கள் வாசித்த அந்த ஒரு பகுதி மிகவும் முக்கியமான ஒரு The portion we have read from the Bible is a very important portion. பல முறை நம்ம அதை வாசித்திருப்போம். We have read this portion many times. ஆனால் சில நேரத்தில் அதோட அது இது மேலோட்டமாக நாங்கள் வாசித்துட்டு போயிருக்கலாம். We just read it and went away. ஆனால் ஆண்டவர் அதில் நமக்கு மிகவும் முக்கியமான சத்தியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். God is revealing a very important truth about these verses. ஆமென். Amen. அந்த நாளிலும் கூட நான் கடந்த முறை பேசின அதே செய்தியிலிருந்து கடந்த முறையான அதாவது ஜனவரி முதல் வாரத்திலே முதலாம் தேதி பேசின அதே செய்தியிலிருந்து நான் தொடர விரும்புகிறேன். I would like to continue from the first Sunday of this year that I have started. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார். Because God has a plan for us. ஆமென். Amen. என்ன வசனம் ஞாபகம் நம்ம என்ன வாசிச்சோம்? Do you remember the Bible verse we read in the new year? எரேமியா 29:11. Jeremiah chapter 29 verse 11. அந்த வசனத்திலே நாங்கள் 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். We looked at 3 things from that Bible verse. அந்த காரியத்திலே அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது கர்த்தர் நம்மை செழிப்படைய செய்ய விரும்புகிறார். So firstly God wants to prosper us. இரண்டாவதாக நமக்கு ஒரு நம்பிக்கையை தர விரும்புகிறார். Secondly he wants to give us a hope. மூன்றாவது நமக்கு ஒரு எதிர்காலத்தை தர விரும்புகிறார். Thirdly he wants to give us a future. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? சரியா, ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை அந்த வசனத்தின் மீது வைத்து let us place our hands upon that Bible verse. ஒரு நிமிஷம் அதை உரிமை பாராட்டி நாங்கள் ஜெபம் பண்ணலாம். Let us take ownership of it, claim it and pray. சரி, எல்லார் கண்களையும் மூடி நாங்கள் ஜெபம் பண்ணலாம். Let us close our eyes and pray. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Good Father, we thank you. இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். We praise you for this wonderful Bible verse. நீர் எப்பொழுதும் சொன்னதை செய்கிற ஆண்டவர். You always do what you say, Father. எதையெல்லாம் நீர் வாக்கு பண்ணீரோ அதெல்லாம் நீர் நிறைவேற்றுகிற தேவன். Whatever you promised, Father God, you will fulfill it. உம்முடைய வார்த்தையிலே வாக்குத்தத்தத்திலே ஒன்று கூட குறைவுபடுவதில்லை. Not even one of your promise will lack any. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நீர் கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் சொந்தமாக்கி கொடுக்கிறோம். Lord, we take ownership of the Bible verse and we claim it that you have given to us. இந்த வருஷத்திலே நீர் எங்களுக்காகவும் எங்களை கொண்டும் செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for everything you're going to use us and to do your will, Father God. ஆமென். எங்களுக்காகவும் எங்களை கொண்டும் செய்ய போகிற காரியங்கள் for us, use us and well as using us to do your work, Father God. Lord, we thank you for the things that you are about to do for us and through us. Amen. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். We commit everything into thy hands, Father God. எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். You speak to us and strengthen us, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we ask. ஆமென். Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, அப்ப 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். So God is saying 3 things. நமக்கு ஆண்டவர் செழிப்பை தர விரும்புகிறார். God wants to prosper us. இந்த செழிப்பு என்று சொன்ன உடனே நிறைய பேருக்கு அது ஒரு ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. When we say prosper, people cannot accept that. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ இது தவறான போதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. Many people think it's a wrong teaching. அதை குறித்து நாங்கள் வேதத்தில் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்ம அறிஞ்சு கொள்ளணும், என்னை குறித்து தேவன் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார். So if you want to find that out, first we need to find out what is the plan God has for us from the Bible. எதற்காக தேவன் என்னை இந்த பூமியிலே சிருஷ்டித்தார்? Why God has created me in this world? என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? What God wants to do through me? பல நேரங்கள் அந்த குறித்த சரியான ஒரு விளக்கம் தெளிவு நம்மிடத்தில் இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம், கேட்குற எல்லாத்தையும் போட்டு குழம்பி போய்விடும். Because we don't have the understanding and the clarity of what God has for us, we just get confused with all the things. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. Because the YouTube has created that kind of circumstances for us. எந்த குப்பையை வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், தேடி பிடிக்கணும்னா யூடியூப்ல போய் So if you want to find a garbage from the things, you can find it from the YouTube. சில நேரத்துக்கு நம்ம கேட்குற பாடல்கள் யூடியூப்ல கேட்குற பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எவ்வளோ வியூ வர அவங்களுக்கு பணம் போய்கிட்டே இருக்கும். அதனால் எதையாவது குப்பையாவது எழுதி பாட்டு அடிச்சு வெளியே விட்டுருவாங்க. So even the YouTube, you could see so many new songs are being released because they just want to get more views and more money. Therefore they create songs which doesn't have a good lyrics. நாங்கள் அடிக்கடி சபையில் சொல்லுகிற ஆலோசனைனா ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்கணும். So normally I say it frequently in the church is that we need to hear healthy teachings. அப்ப சபையினாலே அங்கீகரிக்கப்படுகிற போதனைகள் அவைகளை கேட்கணும். So you need to listen to the doctrines or teaching that is been accepted and acknowledged
encouraged by the church. சில நேரத்தில் தேவையில்லாத காரியங்களை கேட்டு நம்ம குழம்பி போய் அதன் மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடைபடுகிறது. Because we hear a lot of things and we are losing our blessings. ரைட், பாருங்க, இந்த செழிப்பு என்று சொன்ன உடனே அந்த செழிப்புக்கு விரோதமாக யார் பேசுகிறார்கள் என்றால், So if we say about the prosperity, do you know who speaks against the prosperity? பேஜ் 4 பாருங்க. அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் 3 விதமான கேட்டகரி, 3 விதமான நபர்கள் அதற்கு எதிராக பேசுகிறார்கள். So 3 type of people are speaking against that. அது ஒன்று யாருன்னா நல்ல மிகவும் செல்வந்தர்கள். So the people who speaks against that prosperity is those who are very rich. பெரிய பணக்காரங்க. They are very rich. அவங்க செல்வத்தில் பணத்தில் தான் மிதக்கிறாங்க. The extremely rich people, they walk on the money. மாட மாளிகை கோட கோபுரம் நிறைய பேங்க்ல எக்கச்சக்கமான பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. They have so many mansions, house, so many money in the bank account and savings. Those are the people who speak against the prosperity. அவங்களுக்கு பணத்தை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் They don't need to think about the money. அவங்க ஒரு நாள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. If you look at them, they will not even use the credit card for a day. இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க, மிகவும் அது பிச்சைக்கார நிலையில் இருக்கிறவர்கள். So second type of people are extremely poor people. மிகுந்த ஏழ்மை நிலையிலே வாழ்கிறவர்கள். So they are living in a state with in a extreme poverty. மற்றவங்களையே நம்பி வாழ்கிறவர்கள். They depend on other people and live. இல்லையா? அதனால அந்த மாதிரி ஆட்களுக்கு அது எப்பவுமே பணத்தை இவ்வளவு பெரிய ஒரு கட்டை கொண்டு அவங்கள்ட்ட கையில் கொடுத்தா கூட அது எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியும். Even if we give a pack of notes to them, even they don't know how to even spend that money. பணத்தின் அருமை அவங்களுக்கு தெரியாது. They don't know the value of the money. ஏன்னா அவங்க ரோட்லயே பிறந்து ரோட்லயே வளர்ந்து அப்படியே தேல்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Because they're born on the road, they just lived on the road and they just lived in poverty. கோடி கோடியா கொண்டு போய் அவரிடத்துல பணத்தை கொடுத்தாலும் அதை செலவழிக்க அவர்களுக்கு. Even if we give lakhs and millions of money to them, they don't even know how to use that. ஆகவே அவர்கள் அதை குறித்து என்ன செய்வாங்க, தப்பாக தான் பேசுவாங்க. So they will talk wrong about the prosperity. இல்லையா? ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க. But there is another type or group of people. அந்த கூட்டம் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள். So those group of people are middle class people. அவர்களுக்கு அன்றாடம் பணம் தேவை. So daily they need money. அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவை. To eat they need the money. பஸ்ஸில் போகிறதுக்கு காசு தேவை. To go on the bus they need the money. இல்லையா? பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். To pay the children's fees they need the money. ஆடைகள் வாங்கணும். To buy clothes they need the money. ஸ்கூலுக்கு ஸ்கூல் இலவசமாக இருந்தால் கூட அதுக்கு செலவுகள் நிறைய இருக்கு. Even the school is free, but there are a lot of expenses for the schools. பல நம்முடைய குடும்பத்தவர்கள் தூரங்களில் இருக்கிறாங்க, அவங்களோட தேவைகளை சந்திக்கணும். There are so many family members are in a different nations, so their needs should be met, so we have to give the money. அன்றாடம் நமக்கு பணம் தேவை. Daily we need money. நம்ம சர்ச் அங்கே பஸ் வாசலில் போய் நின்றுக்கிட்டு கர்த்தர் என்னை தேவையை சந்திப்பார், என்னை பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் ஏற்றிக்கிட்டு போக மாட்டான். So if you stand at the entrance of the bus and say the Lord supply of my need, and then if you just go into the bus, they're not going to pay for it. நம்ம ஒய்ஸ்டர் கார்டை டச் பண்ணணும். We need to touch the Oyster card in order to go on the bus. டெபிட் கார்டை டச் பண்ணாதான். Oh, debit card you need to touch. நமக்கு பயணம் செய்யலாம். Then only we can go on that journey. அப்போ டெபிட் கார்டையோ ஒய்ஸ்டர் கார்டையோ டச் பண்ணணும்னா அதில் பணம் இருக்கணும். So if there need to be a money on the Oyster card or debit card in order for us to travel. அப்போ பணம் என்பது அத்தியாவசியமானது. So money is an essential thing in our life. நாம் நன்றாய் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். God wants us to live a good life. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பணம் தவறானது பணம் தவறாதுன்னு போதிக்கிறாங்க. So nowadays there are wrong teachings and doctrine that says that the money is wrong, you should not have much money. பணம் தப்புன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் சொன்னது கிடையாது. In the Bible God never says that the money is a wrong thing. ஆனா அவர் என்ன சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானதா இருக்குன்னு. But you could see that the root of all evil thing is the money. ஏன்னா எப்போது பார்த்தாலும் பணம் 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 பணம்ங்கிட்ட இருக்கிற அலைகிற ஆட்கள் இருக்கிறாங்க. Because there are people who desire money and they go after money and money. பண ஆசை எப்போ பார்த்தாலும் பண ஆசை. There's a desire and eager to earn money and have money. ஒரு பெனி கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க. Not even one penny they'll just give it to someone. ஒருவருடைய தேவையை சந்திக்க மாட்டாங்க. They don't even fulfill the needs of another person. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. They won't even give it to the kingdom of God. தனக்குன்னு சேர்க்கிற ஆட்கள். For themselves they just save and save and save. இது பண ஆசையை குறித்து சொல்லுகிறது. This is about the desire of money. ஆனால் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவை. But in order to live in this world we need money. அங்கவே தான் இயேசு தேவாலயத்தில் உட்கார்ந்து காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். In the temple you could see that Jesus Christ sat right next to the offering box. இயேசுக்கு வேற இடமே கிடைக்கலையா? Do you think that Jesus did not have another place to sit? காணிக்கைப்பட்டிக்கு அருகில் உட்கார்ந்திருக்கிறார். He just sat next to the offering box. உட்கார்ந்து எல்லாரும் கொடுக்கிற காணிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். He's looking at the offerings that all the people were placing in the box. சிலர் ஆடம்பரமாக கொண்டு வந்து பெரிய பெரிய கட்டுக்கட்டா நோட்டுகளை போடுறாங்க. So some people come in a luxurious way and then they just put lots and packs of notes into the offering box. Lots of money being
piled up in the offering box. ஆனால் ஒரே ஒரு தாய், வயதிப தாய் என்ன செய்கிற, ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த பணத்தை கொண்டு வந்து 2 காசு போடுறார். But you could see that old mother, a widow, has come forward and put whatever she has into the offering box. இயேசுவானவர் அதை குறித்து மிகவும் பெருமையாய் பேசுகிறார். Jesus Christ is boasting about her, how she just put that money into the box. மற்றவங்களாம் இருந்ததுலேருந்து கொடுத்தாங்க. Other people were given from what they had. ஆனால் இவர் தன்னிடத்தில் கடைசியாக இருந்ததை கொண்டு போடுறார். But this widow has given from what she had at the last. இல்லை, நிறைய இருந்தது, மற்றவங்கள்ட்ட நிறைய இருந்தது, அதில் கொஞ்சத்தை கொண்டு போடுறார். So other people had lots of money, she just brought some from that. But this widow has given what she had the last. இருந்ததையே கொண்டு கொடுத்தார். She has given what she had. அந்த 2 காசு மிகவும் காசை குறித்து மிகவும் பிரபலியமாக இயேசு பேசுகிறார். Very greatest thing that Jesus Christ boasts about. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு விசுவாசம், நம்பிக்கை தேவன் மீது அந்த ஏழை விதவைக்கு இருக்கிறது. That poor widow had a great faith and belief in God. ஆகவே பணம் தேவை. Therefore money is needed. இயேசு கூட சொல்கிறார், என்னது, ராயனுக்கு கொடுக்க வேண்டிய ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு. What you need to give it to the king, you need to give. Whatever you need to give it to the Lord, you need to give it to the Lord. பாருங்க, இயேசுவான ஒரு டாக்ஸ் கட்டுறதுல மிகவும் கவனமாக இருக்கிறார். So God is very careful about paying the tax to the authority. ஆகவே தான் சொல்லுகிறார், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது. Whatever you need to give to the Ryan, you need to give it to him, and whatever you need to give to the Lord, you must give. ஒரு மனுஷனை மீன் பிடிக்க அனுப்பி அந்த மீன் வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள ஒரு மணி இருக்கும், காசு இருக்கும், அதை கொண்டு வந்து கொடுன்னு சொல்லுகிறார். But he also says that there is a fish, if you open the mouth you will find money, and give one to the authority, the Romans, and give the other one to the Lord. இந்த செழிப்புக்கு விரோதமாக பேசுறவங்க பாருங்க, நிறைய குற்ற செயல்கள் செய்வாங்க. So if you see the people who speak against the prosperity, they will find faults from that teaching. எப்படி எல்லாம் டாக்ஸ் கட்டாம இருக்கலாம் முடியும், அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. So they will try in a way they could not even pay the tax. எங்கெல்லாம் பணத்தை சுருட்டி பதுக்க முடியுமோ பதுக்கிடுவாங்க. So wherever they could save up the money, they will just save it up in a ways that against நடுத்தர authority. வர்க்கத்தில் உள்ளவங்க டெய்லி வானம் பார்த்தவர்கள். But there are people who looked up to the heaven. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய தேவையை சந்தியன்னு சொல்லி எதிர்பார்க்கிறவர்கள். There are people who just say that, oh, daily you shall meet the needs of my life. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். God is looking at them and saying that I will give you the blessing. ஏன்னா உங்க கையில பணத்தை கொடுத்தா நீங்க தவறா செலவழிக்க மாட்டீங்க. Because if I give you the money to you, you will not spend it in a wrong manner. என்னுடைய பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். God will bless the work of our hands. ஆமென். என்னுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless the effort and labor of our. ஏன்னா கர்த்தர் எனக்கு முக்கியம். Because God is important for me. நான் கர்த்தரை நம்புகிறபடினால என்னுடைய தேவைகள் அத்தனையையும் அவர் சந்திப்பார். Because I trust in the Lord, God will supply and meet all my needs. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க அவர் விரும்புகிறார். God wants to meet all our needs, and that's his desire. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம். If you look at Luke 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Luke chapter 4 verse 18. அந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார். The Spirit of the Lord is upon me, because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed. Hallelujah. Hallelujah. அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. He says to proclaim the liberty to the captives. அப்ப தரித்திரருக்கு சுவிசேஷம் என்று சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார்? பணத்தை குறிச்சும் அங்க சொல்லுகிறார். To preach the gospel to the poor means he is talking about also the money. பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்தும் அங்கே அவர் சொல்லுகிறார். He is also talking about the blessings of the materialistic things. அதுக்காக தான் இன்னைக்கு நானும் நீங்களும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். That's why you and I been sent. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை விட்டு தரித்திரத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். In order to preach the gospel to the poor, what we are saying, we are just preaching the gospel of the poverty. இன்னைக்கு இந்த செழிப்புக்கு விரோதமாய் பேசுகிற ஊழியர்களுடைய பின்னணியை கொஞ்சம் நீங்க பாருங்க. If you look at the background of the people who are speaking against the prosperity teaching, அவங்க எப்படி வாழ்கிறார்கள் என்று பாருங்க. look at them, how they are living their life. ஆனால் அவருடைய விசுவாசிகள் சபை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் And look at the believers of their church, how they are living their life. அவங்க பறந்துட்டு இருப்பாங்க, இவங்க அங்க குடிசையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. Those ministers will be flying on flights, but if you look at this believers, they will be living in a hut. இன்னைக்கு நான் என்ன விரும்புறேன்னா, நம்முடைய சபையில் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். The desire of my heart is that all my members of my church
live a prosper life. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். That's what God is expecting as well. அப்பொழுது உங்களோட சமூகத்தில் வந்து நாங்கள் சொல்லும்போது ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. So if you come to the Lord and if I say that there is a need for this church, you will give a lot for that. கிள்ளி கிள்ளி கொடுக்க மாட்டீங்க. You won't just pick little by little and give it. அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. You will just give it. ஏன்னா நம்முடைய பணம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை. Because the money is needed for the kingdom of God. Hallelujah. Hallelujah. எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார்? Why God is blessing us? தேவ ராஜ்யத்துக்காக. For the kingdom of God. எனக்காக இல்லை. Not for myself. நமக்காக இல்லை. Not for us. தேவ ராஜ்யத்துக்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார். God is blessing us for the kingdom of God. Hallelujah. Hallelujah. ஆகவே பாருங்க, ஆண்டவர் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். Therefore God has drawn a plans for our life. அந்த திட்டங்களை நிறைவேற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்கள் உண்டு. There are 3 things that need to be done in order for that plans to be fulfilled. முதலாவது என்ன? What is the first thing? நான் கர்த்தரை தேடணும். First I need to seek the Lord. இல்லையா? கர்த்தரை தேட வேண்டும். I சொல்லுங்க, need to கர்த்தரை seek the தேட. Lord. Say to your neighbor, I need to seek the Lord. ஆமென். 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 Chronicles 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். chapter 26 verse 1 to 5. 2 நாளாகமம் 2 Chronicles 26 1 முதல் 5. chapter 26 verse 1 to 5. Now all the people of Judah took Uzziah, who was 16 years old, and made him king instead of his father Amaziah. He built Elath and restored it to Judah after the king rested with his fathers. Uzziah was 16 years old when he became king, and he reigned 52 years in Jerusalem. His mother's name was Jeholiah of Jerusalem, and he did what was right in the sight of the Lord, according to all that his father Amaziah had done. He sought God in the days of Zechariah, who had understanding in the visions of God. And as long as he sought the Lord, God made him prosper. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான யோசியாவை அழைத்து வந்து அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, கவனிங்க 5ஆம் வசனம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, வசனம் எவ்வளவு முக்கியமான வசனம் பாருங்க. See how important the Bible verse is. அவன் தேவனை தேடுவதற்கு மனதிறங்கி இருந்தான். Because he had a heart to sought the God in the days. ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு மனசு வேணும். We need to have a heart to sought God. நம்முடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். Our heart should look towards the Lord God. பல நேரங்களில் நம்ம பாருங்க, ஆண்டவரோட கையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். At many times we are just looking at the hand of God. ஆண்டவரோட கையில இருந்து நமக்கு என்ன வரப்போகிறது? So we just expecting what is going to come from the hand of God. ஆனா இந்த வசனத்துல பார்க்கிறோம், தேவனை தேட மனதாக இருந்தான். But we could see that he wanted to sought God. ஏன்னா ஆசீர்வாதங்களின் பிறப்பிடமே அவர்தான். The source of all the blessing is Lord God. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமானவர் என்று சொன்னால் அவர்தான். The fountain and the reason for every blessing is Lord God. அவருடைய கையை பார்க்காதபடி என்ன செய்யணும்? அவருடைய முகத்தை தேடணும். We should not look at his hands, we just need to look at his face. அவர் எங்களுக்கு முக்கியம். He is important to us. அவரோடு எனக்கு சரியான உறவு இருக்கணும். I need to have a good relationship with God. அவருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். Therefore I need to give importance to the word of God. அவருடைய வார்த்தை எனக்கு என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் நான் என்ன செய்யணுங்க? கடைபிடிக்க வேண்டும். So I need to activate and keep all the commandments that he gives to us. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கையில இருந்து எப்ப என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, So if you leave all that and look into his hands and what I'm going to get from him, ஒண்ணுமே கிடைக்காது. you will get nothing from him. சில நேரத்துல நம்ம இருக்கிறது கூட நம்ம இல்லாம போயிடும். So whatever we have, sometimes we will lose it. ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமா? ஐஸ்வரியத்தை அது கூட்டும்னு வாசிக்கிறோம். So if you see the Bible verses, it says that the blessing of God will increase the riches. நம்ம கையில கொஞ்சம் தான் இருக்கும். We might have a few things in our hands. அந்த கொஞ்சத்தையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? பெருகச் செய்வாராம். God will increase what we have, the small things in our hands. ஏன்னா அவர் பெருகச் செய்கிற ஆண்டவர். Because God is the one who multiplies and increases. He is a God of increase, இல்லையா? He is a God of increase. அதிகரிக்கச் செய்கிற தேவன். He is the one who will increase. நம்முடைய கொஞ்சமா தான் இருக்கும். So we might have small அந்த கொஞ்சத்திலே நம்ம அவரை நம்பும்போது, when we trust with the small
things, அந்த கொஞ்சத்தை அவர் என்ன செய்கிறார்? அதிகரிக்க செய்கிறார். God will able to increase that and multiply it. அப்ப பாருங்க, அவன் தேவனை தேடுவதற்கு அவனுக்கு மனதிறங்கி இருந்தான். Because he has a heart to sought God. அது மட்டுமல்ல, அதோட நிக்கல, அவன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டான். Not only he stopped there, as long as he sought the Lord, he keeps சொல்லிக்கிட்டே இருக்கல, he just not saying it. நான் ஆண்டவரை தேட போறேன், He just not say that I'm going to seek the Lord, ஆண்டவரை நேசிக்க போகிறேன் I'm going to love God. அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கல. He didn't kept saying that only. இல்லையா? நாங்கள் பலர் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். Many times we normally say, நான் இப்போ ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், I'm not going to take baptism. கொஞ்ச நாள் போகட்டும், Just let go for few years or few days. நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், கொஞ்ச நாள் போகட்டும். So just give few days. I'm not going to do ministry for now. Later on I'll do it. எல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் When everything come together, I'll take baptism. பல நேரங்களில் நம்ம ஒன்றுமே நல்லாவும் வராது. Sometime it will not come well for us. ஞானஸ்நான விஷயத்தில் கூட இப்படி நிறைய தள்ளி போட்டவங்களை பார்த்துட்டே So I have seen many people who delayed taking baptism by ஒரு சிலர் giving இந்த உலகத்தை reasons. விட்டே போயிட்டாங்க. Some people even pass away from this world. அவங்களுக்கு வசனம் பிரசங்கிக்கப்பட்டது, Even though the word is preached to them, மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை குறித்து the பேசப்பட்டது, importance of repentance was preached to them. இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, They accepted Jesus Christ, ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியல. but they did not obey the word of God. இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தா, ரட்சிக்கப்பட்டிருந்தா, அவன் ஞானஸ்நானம் பெறணும், அதுக்கு அடுத்த அனுபவங்களுக்குள்ளாக போகணும். If a man is being saved, the next thing he has to do is take baptism and enter into the next experience in the life. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. But many times people are not obedient to the word of God. இவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை தேட ஆரம்பித்தான். But here we could see he sought God in the days of Zechariah. வாயில சொன்னது மாத்திரம் இல்லை, செயலில் இறங்கினான். Not only he spoke through or uttered through the mouth, but he actually do it. He's a doer of the word. வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, The latter part of the verse says, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். as long as he sought the Lord, God made him prosper. கர்த்தரை நம்பி நம்ம என்ன காரியத்திலும் இறங்கலாம். So you can trust the Lord and step into any situation. அவரை நம்பி விசுவாசித்து நாம் இறங்கும் போது, So when we trust him and when we believe him and have faith in him and when we step into it, நம்முடைய முயற்சிகளை அவர் ஆசீர்வதிப்பார். God will bless our efforts and labor. ஏன்னா அவர் பொய் சொல்லாத தேவன். Because our God never lies. வேதத்துல கூட சொல்றாருல்ல, ஆண்டவர் என் முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். God says that seek my face. என் முகத்தை தேடுங்கள்னு சொல்கிறார். He says seek my face. என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். Those who seek my face will find me. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, நாங்க வாசித்த அந்த பகுதிக்கு வருவோம். மத்தேயு 6 அதிகாரத்துல Let us come back to Matthew chapter 6. அங்க 33 34 வசனத்தை வாசிக்கும் போது, When we read verse 33 and 34, அங்கே நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். first seek the kingdom of God and his righteousness, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். and all these things shall be added to you. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கூட கொடுக்கப்படும். Say to your neighbor that all these things will be added to you. குறைவா கொடுக்கப்படும்னு சொல்லல. Not in a small amount it will be given to you. முதலாவது தேட வேண்டியவரை நம்ம தேடணும். First we need to seek the person that we should seek. அவரை தேடும் போது அவர் என்ன செய்வார்? நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். When we seek him, God will supply all our needs. அதுக்கு மேலுள்ள வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க? do not be anxious, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். The verse before it says that do not be anxious about anything, do not worry about anything. இல்லையா? நீங்க கவலைப்படாதீங்க, He said, do யோசிக்காதீங்க. not worry, do not be anxious. பாருங்க, அந்த அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்கொள்ளுமா? 6ஆம் Shall we அதிகாரம் all turn to that chapter? புதிய ஏற்பாடுல இருக்கு. Matthew chapter 6 is a New Testament. Verse 31. Therefore, do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For after all these things the Gentiles seek, for your heavenly Father knows that you need all these things. பாருங்க, அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. பாருங்க, இவைகளையெல்லாம் சரி 31ஆம் வசனம் சொல்லுகிறது, இதெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. So that verse 31 says, do not worry about all these things. 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளையெல்லாம் என்ன செய்கிறாங்க? அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். In verse 32 it says that all these things are sought by Gentiles. பாருங்க, ஆங்கிலத்து வேதாகமத்தில் பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது After all these things the சொல்லுகிறது. Gentiles seeks. அஞ்ஞானிகள் என்றால் என்ன? ஆண்டவர் அறியாத ஜனங்கள். Who are these Gentiles? Those are the people who does not know the Lord. ஆண்டவருடைய அன்பை ருசிக்காதவர்கள். They never tasted the love of the Lord. இன்னைக்கு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நிறைய கிறிஸ்தவங்களும் அஞ்ஞானிகளா இருக்கிறாங்க. The worrying thing in these days is that many Christians are behaving like a Gentiles. அவங்க மதம் மாறி இருக்கிறாங்க. They have changed their religion, ஆனா அவங்க மனம் மாறல. but they never changed their heart. இல்லையா? மதம் மாறி இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. They've changed the religion. ஒருவேளை வேற பின்னணியில இருந்து வந்து ஒரு கிறிஸ்தவ பின்னணிக்கு வந்திருக்கலாம். They might came from a different background and came into Christianity. அது வெறும் மதம் மாற்றம் தான். It's just a change of a religion. மனமாற்றம் இல்லை அவங்களுக்கு. But there is no change in their heart. அஞ்ஞானிகள் என்று வசனம் சொல்லுகிறது. In here it says that Gentiles. முதலாவது எனக்கு தெரியும் நான் அஞ்ஞானியா நான் தேவனுடைய பிள்ளையா. First we need to know whether am I Gentile or am I a child of God. என்னோட உள்ளத்துல ஒரு கவலை வரும்போது When a worry enters my heart, நான் யோசித்து பார்க்கணும் நான் I need to அஞ்ஞானியா think, am I a Gentile நான் தேவனுடைய பிள்ளையா or am I a child of God? இல்லையா? நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தா If I am a child of God, என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். God will meet all my needs. நான் அஞ்ஞானியா புறஜாதியா இருந்தா If I am a Gentile, நான் கவலைப்படத்தான் வேணும். I need to worry ஏன்னா எனக்கு வேற எந்த வழியும் கிடையாது. because there is no other way. வேற எந்த வழியில என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட போறது There is கிடையாது. no other way that my needs will be supplied. நான் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியது. I need to seek and seek after. ஆனா நான் வந்து தேவையை தேடல, தேவைகளை சந்திக்கிறவைகளை I'm தேடுகிறேன். not seeking after the needs, but I am seeking after the person who supplies the need. நான் மறுபடியும் சொல்றேன், நான் தேவைகளை தேடல, I am not seeking after the needs. ஆனா தேவைகளை சந்திக்கிறவரை நான் தேடுகிறேன். I am seeking after the person who supplies my need. அவரை நான் தேடுகிறபடினால் Because I seek after him, அவர் எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். he knows what I need in my life. ஒரு நேரத்தில் ஒருவேளை தாராளமா ஏராளமா என் கணக்கு முன்னால இல்லாம இருக்கலாம். Generously or abundantly I might not have what I need. ஆனால் என்னுடைய தேவைகள் எழும்போது அந்த தேவைகளை சந்திக்க Whatever அவர் needs ஆயத்தமாக come இருக்கிறார். forward and he is able to fulfill the needs. அப்ப அது பாருங்க 33 34 வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. What does verse 33 says? First seek the kingdom of God. இந்த செழிப்பின் உபதேசத்துல பாருங்க நிறைய பேர் தவறான உபதேசங்களை If you கொண்டு look வராங்க. at the doctrine of the prosperity, many people are teaching it wrong. நேற்று கூட ஒரு செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். Even yesterday I was hearing a message. அவர் சொல்றாரு நான் ஜெபிக்க போறேன். He says I'm going to pray. நீங்க ஜெபிக்கும் போது உங்களோட வாலெட்ல காசு வரும். So when you pray, you will get money in the wallet. மிரக்கல் மணி அதுக்கு பேர். And the name that is given is a miracle money. மிரக்கல் மணி. ஜெபிக்கும் போது உங்களுக்கு பேங்க்ல காசு வரும். He says that when I pray, you will get money in your bank. நீங்க வாலெட்டை திறந்து பாருங்க, வாலெட்டுக்குள்ள காசு நிறைய வரும். And when I pray, if you open your wallet, you will get money in there. இது எந்த காலத்துல வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. I don't know what time they are living. நாங்க வைத்திருக்கிற எல்லா பண நோட்டுகளை எடுத்து பார்ப்பீர்களே, If you take all the notes, அது எல்லா இடத்துலயும் பாருங்க ஒரு சீரியல் நம்பர் இருக்கு. there's always a serial number for each note. எல்லா நோட்லயும் ஒரு நம்பர் இருக்கு. There is a unique serial number for every single note. இப்ப பேங்க் நோட் அடிக்கும் போது, நோட்டை பிரிண்ட் பண்ணும்போது அதங்க இஷ்டம் போல பிரிண்ட் பண்றது When கிடையாது. a bank print the notes, they don't just normally print the notes like that. அந்த நோட்டை பிரிண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு ஒழுங்கு வச்சிருக்காங்க. There is an orderly manner is being added onto the note. அப்ப நான் திடீர்னு நான் இருக்கும்போது என்னுடைய வாலெட்ல திடீர்னு ஒண்ணுமே ஜீரோ பேலன்ஸ்ல இருக்குது, திடீர்னு பார்த்தா 1000 பவுன் என் பாக்கெட்டுக்கு வந்திருக்குதுன்னா Suddenly I have a zero balance in my bank account, and if I have a money into the bank, என் ஆண்டவர் என்ன செய்யறது? எங்கேயோ களவெடுத்தோ கள்ள நோட்டு அடிச்சோ எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறவர் அல்ல. God does not steal or print a fake money and then give out black திடீர்னு money. என்னுடைய வாலெட்டில் இந்த ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ள பணம் வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல குறைஞ்சிருக்கணும். So if suddenly money is coming into my pocket, that means somewhere the money has gone away. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கல. God does not teach that kind of thing. இல்லையா? ஆண்டவர் கொள்ளை அடிக்கிறவரும் கிடையாது. God never rob anyone. ஆண்டவர் கள்ள நோட்டு அடிக்கிறவரும் கிடையாது. God never print black money. ஆண்டவர் சொல்றார் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். God says I will bless the work of your hands. நீ உன் முயற்சியை நான் ஆசீர்வதிப்பேன். I will bless your effort and labor. என்ன நம்பி நீ ஒரு காரியத்துல கால் எடுத்து வைக்கும்போது அதை நான் ஆசீர்வதிப்பேன். When you trust and take a step in for a reason, I will bless that work. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that? அப்ப கர்த்தரை நம்பி நம்ம ஒரு காரியத்தில் இறங்கும்போது, So when we trust God and step into a plan, அந்த தேவைகளை அவர் சந்திக்கிறார். God will supply that need. ஆகவே இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். So you can see so many garbages in the YouTube channels. அதெல்லாம் கேட்டு நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. So we should not hear all that and confuse. தரித்திரத்தின் சுவிசேஷம், That is a gospel of poverty. அதுவும் இருக்குது நிறைய. அதுவும் நிறைய பேர் போதிக்கிறாங்க. So a lot of people are preaching that kind of gospel.
நாங்கள் வாழ்ந்த காலத்தில் டிவி பார்க்குறதுலாம் தப்புன்னாங்க. On the days that we lived, they said that it's wrong to watch television. நாங்கள் வளர்ந்த காலத்தில் Those are the times that we grew up. டிவி பார்க்கக்கூடாது. You should not watch TV. டிவி பார்த்தா நீ நேரம் நரகத்துக்கு போயிடுவாங்க. So if you watch TV, you will enter hell. இன்னைக்கு அதே ஆட்கள் The same people who said that, பார்த்தீங்கன்னா பின்னாலே எல்சிடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, பெரிய மெகா they have ஸ்க்ரீன். a massive LCD screen behind them. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க, எங்களோட நிகழ்ச்சிகள் எங்களோட ஆராதனைகள் டெலிவிஷனில் வருது, யூடியூப்பில் வருது பாருங்கன்னு சொல்கிறாங்க. All our programs and meetings are taking place, worship are taking place, you could see it. காலம் on மாறிச்சு, the அவங்களும் YouTube. மாறிட்டாங்க. Because the time has changed, they also changed. வசனத்தை வசனமாக பார்க்கணும். So you need to look at the word as a word. ஆண்டோட வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தமாய் நாங்கள் So பார்க்க you look at the promises of God as a promises of God. அது மட்டும் இல்லை, நாங்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த வசனத்தை எப்படி நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்க்கணும். We need to also look at how we could use the time that we living in. We need to use it in that manner. பாருங்கள், சில வேத வசனங்கள் வந்து எழுதப்பட்ட காலங்கள் வேறு, இப்பொழுது நாங்கள் வாழுகிற காலங்கள் வேறு. Some of the Bible verses written in a times is different to the time that we are living in right now. இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் அவர் உடுத்தின உடையெல்லாம் வித்தியாசம். If you look at the time that Jesus Christ was living, the clothes that he was wearing is completely different to that. இன்றைக்கு நம்ம சூட்டும் கோட்டுமா வரோம். But now we come with a suit and coat on. அது நம்முடைய தேசங்களில் பார்த்தா நிறைய பேர் வேட்டி சால்வையோட வராங்க. So if you look at our nation, they come with verti and salve. காலங்கள் மாறிக்கொண்டு The போகிறது. times have been changed. ஆகவே இன்று கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? So what today God is telling me? இன்று நான் இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் என்னை செய்யும்படி ஏவுகிறார், என்னை நடத்துகிறார். So God is urging me to do something in this day that I'm living in. ஆகவே கர்த்தரை நான் நம்பி கர்த்தரை நான் தேட ஆரம்பிக்கணும். So we need to trust the Lord and we need to seek him. இரண்டாவது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What is the second thing that we need to do? அவருடைய வார்த்தையை நான் நம்பணும். So I need to trust in the word of God. வார்த்தையை நம்பணும். So we must believe in the Lord's word. பாருங்க, 2 நாளாகமம் 2 Chronicles 20 வாசிக்கும்போது 20:20 we read. வாசிப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னான். So they rose early in the morning and went out into the wilderness of Tekoa. And as they went out, Jehoshaphat stood and said, Hear me, O Judah, and you inhabitants of Jerusalem. Believe in the Lord your God, and you shall be established. Believe his prophets, and you shall prosper. பாருங்க, முதல்ல என்ன சொல்லுகிறான் யோசபாத், என்ன சொல்லுகிறான் ஜனங்களுக்கு, நீங்க கர்த்தரை நம்பணும் அப்படின்னு So சொல்றான். what is the first thing Jehoshaphat is telling the people is that trust, believe in the Lord. ஆண்டவரை நம்புங்க. Believe in the Lord your God. நீங்களும் பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லுங்க. Now say to your neighbor that believe in your Lord God. பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், பேங்கை நம்புறோம், Many times you are trusting the bank. நம்ம டாக்டர்ஸை நம்புறோம், We trust the physicians. லாயர்ஸை நம்பி கொண்டு We இருக்கிறோம், trust the lawyers. ஹோம் ஆஃபீஸை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். We trust the home office. அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லல. I'm not saying it's wrong to believe in those things. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நம்பணும். Above all that we need to believe in the Lord God. ஏன்னா கர்த்தர் தான், அவர்தான் காரியங்களை வாய்க்க Because பண்ணுகிறார். Lord God is the one who will supply and meet நம்முடைய all our தடைகளை needs. மாற்றுகிற அகற்றுகிறவர் அவர் ஒருவர். He is the one who will remove the barriers and obstacles which is front of us. என்ன சொல்லுகிறான் யோசபாத், சொல்லுகிறான் நீங்க கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லுங்க. What is Jehoshaphat saying is that first believe in your Lord God. கர்த்தரை நம்புனா நீங்க நிலைப்படுவீர்கள். He says if you believe in the Lord God, you shall be established. பாருங்க, பியூட்டிஃபுல் வேர்ட் இல்லையா, எஸ்டாப்லிஷ்ட். The word says established. நிலை நிறுத்தப்படுவீர்கள். You will be established. அப்ப கர்த்தரை நம்பும்போது ஒரு மனுஷன் என்ன செய்யப்பட மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். So if a person is believing in the Lord, that person will not be shaken. அவனை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தருக்கு தெரியும் எப்படி நிலைநிறுத்தணும். God knows how he can establish that person and not waver. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என்ன, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எவரும் அசைக்கவே முடியாது. No, whatever the oppositions or struggle that will come in the way, no one can waver us. ஆமென். Amen. ஆகவே என்ன சொல்லுகிறது பாருங்க, கர்த்தரை நம்புங்க. First he says believe in the Lord your God. பாருங்க, நான் பழைய ஏற்பாட்டில இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். I'm talking from the Old Testament. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள். These are the things before Lord Jesus Christ came into this world, died and rose. So this has happened before all this. அவர் சொல்லுகிறார் கர்த்தரை நம்புங்க.
First he says, believe in your Lord God. ரெண்டாவது அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க. Secondly, he says, believe his prophets. அந்த தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? நிலைப்படுவீர்கள், He says, சித்தி believe பெறுவீர்கள். his prophets and you shall prosper. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த காலத்துல பாருங்க, ஆண்டவர் நேரடியா ஒரு மனுஷனோட பேசுகிறது கிடையாது. If you look at in the olden time, especially Old Testament times, God does not directly speak to the people. ஆண்டவர் தன்னுடைய தான் சொல்ல விரும்புகிறதை, செய்ய விரும்புகிறதை சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வாய் தேவைப்பட்டது. So God needed a mouthpiece to say what he wants to say to the people of Israel. என்ன தேவைப்பட்டது? A mouthpiece is needed. ஒரு வாய் தேவைப்பட்டது. He needed a mouthpiece. அவன் நல்லவனா கெட்டவனா கூட ரெண்டாவது விஷயம். Second thing is that whether that person is a good person or a bad person. அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். But God will use that person. அந்த மனிதன் மூலமாக தான் கர்த்தர் பேசுவார். From that person God will speak to the people. வேதத்துல கூட பாசுறோம்ல, பிலேயாமோட கழுதை பேசி இல்லையா? So a donkey spoken in Bileam. மனுஷன் கீழ்ப்படியாம போகும்போது, முடியாதுன்னும் போது மனிதன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மிருகத்தை கூட பயன்படுத்தி மனுஷரோட பேச விரும்புகிறார். When people were disobedient, God uses an animal like a donkey to speak to the people. அப்ப அந்த நாட்களில் இருந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டோட தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் அவர்களோட மனிதர்களோட பேச. God used the prophets to speak to the people in those days. ஆனா இந்த நாட்கள்ல But in these days that we are living in, ஆண்டவர் என்னோடு உங்களோடு நேரடியாக பேச விரும்புகிறார். God wants to speak to you and I directly. அதை நம்ம நன்றா விளங்கிக் கொள்ளணும். So we need to understand that clearly. இல்லையா? பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் யாரோட பேச விரும்புகிறார்? உங்களோடு பேச விரும்புகிறார். So who God wants to speak to? You and I. நம்ம அனைவரோடும் கூட பேச விரும்புகிறார். God wants to speak to all of us. இல்லையா? ஒருத்தரை கூட விட்டு வைக்க விரும்பல. He don't want to leave even a single person. நேரடியாக அவரோட பேசுகிறார். He wants to speak to us directly. எப்படி பேசுகிறார்? How he is speaking to us? முதலாவது தேவனுடைய வார்த்தையினூடாக பேசுகிறார். Firstly, he will speak to us through the word. என்னுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். So the plan of my life God will reveal to us through the word. இரண்டாவது என்ன செய்கிறார்? எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். Secondly, through the Holy Spirit of God who is in me, he will speak to us. அப்ப இந்த நாட்களில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். So in these days, is God is using the prophets? Yes, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசன வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Yes, even in these days God has given the gifts of prophecy to people. ஒன்று நாங்க மறந்து போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டத்தில் தீர்க்கதரிசன வரங்களை பெற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. There is a difference between the prophets of the Old Testament and the gifts of prophecy that is given in the New Testament. ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற 9 விதங்கள் என்பதை குறித்து நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். Once I spoke about the 9 ways God speaks to us. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விதங்கள் பல்வேறு விதங்கள் இருக்கு. There are many ways that God speaks to us. இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் முதலாவது பேசுகிற விதம் தேவனுடைய வார்த்தை. The first way that God speaks to us is through the Holy Scriptures. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசுகிறார். Secondly, through the Holy Spirit of God, God will speak to us. சூழ்நிலைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். God will speak to us through the circumstances. நம்மை சுற்றி இருக்கிற முதிர்ந்த தேவ மனிதர்களை கொண்டு தேவன் நம்மோடு பேசுகிறார். And also God will speak to us through the old elders. இல்லையா? பல எத்தனை விதங்கள் சொப்பனங்களோடாக பேசுகிறார், தரிசனங்களோடாக பேசுகிறார். Visions and dreams God will speak to us. எத்தனை விதங்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். So many ways God will speak to us. அப்ப இப்பொழுது வருகிற தீர்க்க தரிசன வரங்கள் என்ன எப்படி கிரியை செய்யும்? So how the gifts of prophecy will activate in ஆண்டவர் people's என்னோட ஒரு life? காரியத்தை பேசி இருக்கிறார். If God has spoken something about my life to me, அந்த காரியத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன்? குழம்பி போயிருக்கிறேன். so about that thing I'm a bit confused about it. அதை குறித்து சரியான விளக்கம் எனக்கு இல்லை. I don't have a good understanding about the thing that he has spoken to me. ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னோடு பேசியிருக்கலாம். First thing, he might have told me to do something. அதை செய்யாதபடி நான் என்ன செய்கிறேன்? சந்தேகத்தினாலே இழுபட்டு கொண்டே போறேன். Because of the doubt, I'm not doing it. I'm just drawn away from that. அப்பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனம் வரமுள்ள ஒரு மனிதரை பயன்படுத்தி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னோடு பேசுகிறார். God will use a person who has a gift of prophecy and he will use him to confirm what he want to say to me. இல்லையா? அது என்ன, எப்படி இது? அவர் ஏற்கனவே எனக்கு சொன்ன காரியம். So how is that? God has already spoken to me that. அந்த காரியத்தை கர்த்தர் என்னோடு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார், உறுதிப்படுத்துகிறார். So what he is doing is that he is confirming that and he is reminding me of
thing that he has already spoken through the prophet. இதை நன்றா நாங்கள் விளங்கிக் கொள்ளும். So we need to understand this clearly. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நேரடியாக தேவனோடு பேசக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்கிறது, access இருக்கு. As a New Testament time we are living in, we have a direct access and we can speak to the Lord God directly. நேரடியாக நம்ம பேசலாம். We can speak directly to the Lord God. அவரும் நேரடியாக நம்மோடு பேச And விரும்புகிறார். he wants to speak to us directly as well. நமக்கு எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை. We don't need a mediator for this. எந்த ஏஜென்ட்டும் We don't need an agent for this. நேரடியாக நமக்கு access இருக்குது. We have a direct access with இன்னைக்கு God. நிறைய விசுவாசிகளும் சரி, நிறைய ஊழியர்களும் சரி, தங்களை கர்த்தர் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார் என்பதே தெரியாம இருக்கிறாங்க. So if you look at many believers and ministers of God, they don't even know where God has brought them into. பாருங்க, சங்கீதக்காரங்க தாவீது சொல்லுகிறான், The psalmist David says, அவர்கள் வாசல்களை துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிப்பேன். they will enter his courts with thanksgiving and enter his courts with praise. இன்னைக்கு வரையும் நிறைய ஊழியர்களும் விசுவாசிகளும் அந்த ரெண்டு இடத்துல தான் நிற்கிறாங்க. So if you look at the believers, they are standing in that two places. எங்க இருக்கிறாங்க? Where are they? At the courts. வாசல்லையும். They are at the entrance. பிறகு என்னது, நம்முடைய லிவிங் ரூம்னு வச்சுக்கோமா, லிவிங் ரூம்லேயே நிற்கிறாங்க. So in the living room, they're just standing there. இன்னும் பெட்ரூமுக்கு போகல. They haven't gone to the bedroom. இல்லையா? வாசலில் நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமான இடங்கள் இல்லையா? வாசல், அப்புறம் லிவிங் ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் வருவோம். So you know that there is an entrance, there's a living room, then the kitchen comes. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணாவது இடம் வந்து முக்கியமான இடம் வந்து பெட்ரூம். So the third important place is the bedroom. இல்லையா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நிறைய ஊழியர்கள் எங்கே நிற்கிறாங்க? வாசல்லையும் லிவிங் ரூம்லேயும் இருக்கிறாங்க. So if you look at the many believers and ministers of God, they're just standing in the living room. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ லிவிங் ரூமில் இருக்காதப்பா, நீ என்ன செய், பெட்ரூமுக்குள்ளே வாட்ட. So God is telling, don't stay in the living room, come to the bedroom. ஏன்னா உன்னோட நான் உறவாட விரும்புகிறேன். I want to have an intimate relationship with you. உன்னோட உறவாட I விரும்புகிறேன். want to have an intimate relationship with you. ஆமென். Amen. இதை விட ஓப்பனாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். I don't want to say anything open or better than this. இல்லையா? எவ்வளவு பாருங்க, அந்த அந்த உறவுக்குள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். So God is calling us into that intimate relationship. அந்யோன்யமான ஒரு உறவுக்குள்ளாக So God தேவன் wants us to come into the intimate relationship with Him. என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். God is calling us for that. ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. See what a greatest blessing that அதுக்கு is. காரணம் என்னன்னா, You know what is the reason for that? பாருங்க, இயேசு மரித்து உயிர்த்து எழுந்த போது என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை, When Jesus Christ died and rose again, what happened? The veil of the temple கீழே இருந்து மேலே வரையும் கிழிஞ்சது. is torn from bottom to the top. Is torn from, மேலிருந்து கீழே வரையும் கிழிஞ்சது. so it was torn from top to bottom. ஏன்னா யாராவது கீழே இருந்து கிழிஞ்சிருந்தா, So if it's torn from bottom to top, யாராவது சொல்லுவாங்க யாரோ கிழிச்சு விட்டுருக்காங்க. the people will say someone would have torn it from bottom to top. ஆனால் அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழே வரையும் கிழிஞ்சது. Because the veil was torn from top to bottom. அப்போ பிரகாரம் இருந்தது, வாசல் இருந்தது, There is a gates or court. பிரகாரம் இருந்தது, There is a holy place. மகாபரிசுத்த ஸ்தலம் And there is a most holy place. அப்போ அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? திரைச்சிலை கிழித்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லாரும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக So what வரலாம். Jesus Christ done, He entered into the most holy place. He torn the veil and said everyone can come enter into the most holy place. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்தது? ஆசரிப்பு பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? So what has happened in the Old Testament time, the high priest, வருஷத்தில் ஒரே ஒரு தடவை so once a year, ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக ரத்தத்தை எடுத்துக்கொண்டு for the சுமந்து remission of sins of this people of Israel, he will carry the blood. அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிப்பான். So he will enter to the most holy place with that blood. பாருங்க, நம்முடைய கத்தோலிக்க சபைகள்ல நம்முடைய ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா If you look at ஃபாதர்மார் ஒரு Catholic பெரிய Church, ஒரு the Anglican கயிறு கட்டியிருப்பான். churches, they have a rope tied around. ஏன்னா திடீர்னு இவன் ஒரு போகும்போது இவன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு ஆளா இருந்தா, So suddenly if he enters and if he's not pleasing to God, அவன் உள்ள போனோன்னா என்ன செய்வார்? கர்த்தர் அவனை அடிச்சிருவார். so if he goes in there, he will be struck by God. அந்த பிரசன்னத்துக்குள்ள அவன் என்ன செய்வான்? அப்படியே செத்து He will be விழுந்துருவான். slain because of the presence of God. அப்போ என்ன செய்வாங்க? மற்ற ஆசாரியர்கள் பெரிய ஒரு தடியை வச்சு அந்த கயிறை பிடிச்சி அப்படியே அந்த பிரேதத்தை வெளியே இழுத்திருப்பான். So other priests will actually pull that rope and take that dead body out of that most holy place. வருஷத்துல ஒரு முறை. That happens once a year. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? Do you know what God says now? அந்த கேட்டனை
கிழிச்சிட்டு சொல்றாரு, After he torn the veil and says, நீ என்னாலும் நீ எப்பவும் வரலாம், நினைச்ச நேரம்லாம் நீ உள்ள வரலாம். anytime you can enter into the most holy place. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நம்ம வரும்படி கர்த்தர் நம்மை கொண்டு அழைத்திருக்கிறார். God has called us to come into the most holy place of அப்ப the இன்னைக்கு temple. நிறைய ஊழியர்களும் சரி, நிறைய worship leadersக்கும் தெரியாதுல, So many எங்க நிக்கிறோம்னே ministers தெரியுது and worship leaders don't even know where they are standing. இல்லையா? இன்னும் வாசல்லையும் நடுரூம்லயும் நிக்கிறாங்க. Still they are at the gates, they are at the courts. ஆனா ஆண்டவர் எங்களை எங்க அழைக்கிறார்? அந்த மகா பரிசுத்த So ஸ்தலத்துக்குள்ள. where God is calling us into the most holy place. இந்த வாசல்ல இருக்கும்போது நான் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி At the பாடலாம். gates we can say that, oh, he's that kind of God, he's this. நான் நடு ரூம்ல நிற்கும் போது என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி அவரை புகழ்ந்து பாடலாம். So when I'm in the middle of the house, I could say that, oh, you are so good, and you can praise him. ஆனா நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு போகும்போது நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. So when I take all the members into the most holy place, I don't need to speak. அவர் பேசுவார், நாங்க கேட்போம். So he will speak to us and we will hear it. ஆமென். அது மிக ஒரு அந்நியமான ஒரு உணர்வு. So it is a very important intimate relationship. சரி, அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது. It is a big subject. ஆகவே பாருங்க என்ன சொல்லுகிறான், தீர்க்கதரிசிகளை குறித்து நான் மறுபடியும் திருப்பி வருகிறேன். So I want to come back to the prophets. அப்ப தீர்க்கதரிசிகளை நம்பணும். So we need to trust the prophets. அவங்க எதை சொல்ல வருகிறாங்க? What they want to say to us. கர்த்தர் என்னோடு முன்கூட்டி பேசின காரியங்களை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். So they are actually giving assurance of what God has already spoken to us, and they are actually confirming it to us. இல்ல, நாங்க எங்களோட கிறிஸ்தவ ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு காரியம், In my ministry experience, what I've seen, சில நேரங்களில் கர்த்தர் தெரியாதவங்கள இருப்பார், அவங்களோட காரியங்களை அப்படியே சொல்லுவார், இதுதான். So I might not know that person, but God will speak to them about us to இந்த them. காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க, ஆண்டவர் சொல்றார் கவலைப்பட வேணாம். So they will say that you're worrying about these things. Lord God is saying, do not worry. சில சபையில் சில மூத்த விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன், கர்த்தர் அவங்களுக்குள்ள அந்த கிருபையை கொடுத்துருப்பார். So in our church, as senior believers, they might have that kind of faith, and they will say to us. நம்முடைய சர்ச்சில் நம்முடைய ஆரம்பிக்கும் போது சவுத் ஆல் தமிழ் சபைன்னு தான் ஆரம்பித்தோம். So when we started the church, we started as a Tamil church. சவுத் ஆல் தமிழ் சர்ச். Oh, South Old Tamil Church. அப்பொழுதுக்கு சிங்கள ஆட்கள் சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. So the Sinhalese people actually coming into the church at the beginning. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பேர் வேணும் ஆண்டவர். So I was asking the Lord, God, give me a name for the church. ஆண்டவர் சொன்னார், பெத்தனின்ற ஒரு பேரை கொடுத்துட்டார். God has given the name Bethany. இது எனக்கு கொடுத்து பல மாதங்கள். There are many months that God has given this name. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா, Suddenly one day, பிரதர் பாபி, இத்தனை பேருக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு யமுனா அவர்களுடைய கணவர் பிரதர் பாபி, நல்ல தேவ மனுஷன். Sister Jamuna's wife, a very devoted man of God. அவர்கள் வந்து என்னிடத்தில் சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார் உங்களுக்கு போய் சொல்ல சொல்லி. So while I was praying, Lord God told me to say this to you. சொல்லி, இந்த பேருக்கா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இந்த பேர் தானா இதை தானா அப்படின்னு கேட்டு எனக்கு உறுதிப்படுத்தினேன். So he actually confirmed by saying that you are praying for this name. Can you confirm it whether this is the name that God has given you for the church? அதை தொடர்ந்து இன்னும் 2-3 பேர் அப்படி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. And then after that 2 and 3 people came forward to say and confirm this. அதன் பிறகு தான் பெத்தானியா தேவாலயம்னு சொல்லி நாங்கள் பேரை மாற்றோம். Then only I have changed the name to Bethany Church. பாருங்க ஆண்டவர் எப்படி உறுதிப்படுத்துறாருன்னு பாருங்க. See how God is confirming things in our lives. ஆண்டவர் நம்மோடு பேசணும் முதலாவது. So first God has to speak to us. ஆண்டவர் நம்மோடு பேசுற ஆண்டவர். So God is a God who speaks to us. நம்முடைய வாழ்க்கையின் எந்த தீர்மானங்களா இருந்தாலும், whatever decision we make in our lives, அந்த தீர்மானத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேசணும். God has to speak to me about that decision. அந்த தீர்மானத்தை நாம் எடுக்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும்போது, when we heed to that, and when we hear the word that he has given to us, when we do the will of his, அது ஆசீர்வாதமா இருக்கும். so when we hear that and do it, that will be a blessing to us. அது நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், It will be a blessing to us, and ஆசீர்வாதமா it will be a இருக்கும். blessing to other people. நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் So ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. people who surrounds us will be also blessed. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே அப்படிதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியார் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. So that's how Holy Spirit of God is working in ஒரு midst of சபை us. என்று வரும்போது, When it comes to a church, அந்த சபைக்குள்ளாக 9 வரங்களுக்கு கிரியை செய்யும். so 9 gifts of the Holy Spirit will activate in the church. எல்லா வரங்களும் கிரியை செய்யும். Every gifts will work in the church. எப்ப யாருக்கு எந்த வரம் கிரியை செய்யணும் தெரியாது. We don't know when and
to whom that gift will work, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் கர்த்தர் உங்களை you will பயன்படுத்துறாரு. be amazed that God is actually giving you the gift. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிங்க? How many of you believe that and have faith in it? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தான் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் ஊழியர்களா In இருந்தாங்க. the Old Testament time, you could see that only small group of people ஆனா were serving God. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரையும் கர்த்தர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். But in the New Testament, God has made us kings and priests. ஆமென். Amen. அப்ப பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரியன் என்று Now சொல்லுங்க. turn to your neighbor and say that I am a king and I am a priest. ஹalleluya. Hallelujah. ஏன்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள போகக்கூடிய அந்த பெர்மிஷன், அந்த அனுமதியை நாங்க So we பெற்றிருக்கோம். got the authority and right to enter into the most holy place, the presence of God. ஹalleluya. Hallelujah. ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய So அவர் God சித்தமாய் wants to இருக்கிறார். do great things in our life. இந்த வருஷத்துல வாஞ்சிங்க, ஆண்டவரே என்னை நீங்க பயன்படுத்தணும். So this year, desire earnestly that God use me. ஆமென். Amen. அப்படி நீங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது, When God started to use உங்களோட you, வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்தும். God will use you in your workplace. உங்களோட கடைக்கு வியாபாரத்துக்கு வருகிறவர்களோடு கர்த்தர் பேச So ஆரம்பிப்பார். God will start speaking to you in the business place. யாராவது The people ஒருவர் come வருவாங்க, to your shop. They will come to your shop. கண்ணீரோடு வேதனையோடு வந்துட்டு இருப்பாங்க. They will come with the worries and tears. அவங்களுக்கு சொல்லலாம், ஆண்டவர், சிஸ்டர், பிரதர், கர்த்தர் உங்களோட இப்படி ஒரு காரியத்தை சொன்னார், உங்களோட வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை இருக்கா, நான் ஜெபம் பண்ணலாமா கேளுங்க. So you might ask them, Lord, God is revealing this to me. Shall I pray for you? ஆண்டவர் ஒரு சிலரை குறித்து சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார். God will reveal about people through dreams and vision, and you can go and approach them. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. That is how the New Testament churches is. புதிய ஏற்பாட்டு சபை This New Testament churches, கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். God want to use all of you. ஆமென். Amen. நீங்க புதிய ஏற்பாட்டு சபை நீங்க சுவிசேஷங்கள் வாசித்து If you பார்க்கும்போது, look at New Testament churches, the Gospels, சபையில அந்த நாட்களில் தேசத்துல பெரிய உபத்திரவம் வந்தது. in the time of that period, you could see that there was a great tribulation. ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. In that persecution, many people were scattered. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். So the word of God says, wherever they went, God used them mightily. அவன் சாதாரண விசுவாசிகளா தான் சிதறடிக்கப்பட்டாங்க. As an ordinary believer, they were scattered. ஆனா போகிற இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. So wherever they went, they preached the gospel. அதே நேரத்தில் ஆண்டவர் சும்மா இருக்கல. Even that time, God was not be still. அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளை அடையாளத்தினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்தினார். So in the Bible we read that God has confirmed that by signs and wonders. பின்பு நாங்க பார்க்கிறோம், செதறி போன அந்த விசுவாசிகள் எருசலேமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க, நாங்க இப்படி போனோம், அங்க போனோம், கர்த்தர் இப்படி எங்களை பயன்படுத்தினார், இந்த தேசத்துக்கு போனோம், இப்படி கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். Came back to Jerusalem and said and gave the report that we went to this nation and God has used us this way mightily and we preached the gospel. Hallelujah. Hallelujah. இந்த வருஷத்துல நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பெத்தனி சபை அங்கத்தினர்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவார். In these days I believe that God's going to use the members of the Bethany church in that way. ஆமென். அடிக்கடி சொல்கிறது உண்டு. I frequently say this. ஆசையின் அளவு தானே ஆளுகையின் அளவுன்னு சொல்லுவேன். So how much you desire, that's how much you're going to receive. ஆசைப்படணும். You need to desire. எதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். We are desiring for so many things. நம்ம ஆசைப்படுறோம், ஆண்டவர் இந்த வருஷத்துல என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. So we need to desire in our hearts that Lord, you have to use me this year. உங்களுக்காக நான் ஆண்டவரே பிரகாசிக்கணும். I want to shine for you. உங்களுக்காக நான் எழும்பணும் ஆண்டவரே. I want to rise up for you. சும்மா இருந்து சீட்டை சூடாக்குன நாட்கள் போதும். Is enough the days that I've just heated the seat. ஆண்டவரே உமக்காக ஏதோ ஒரு காரியத்தை நான் I have செய்யணும். to do something for you, Lord. என்னை பயன்படுத்தும். Use me, Lord. என்னை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம Use விட்டு me, கொடுக்கும்போது, Lord. So when you say it like that, ஆண்டவர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். God is mighty enough to use us. சரி, மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் What is the third thing that we need to do? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். So we need to meditate upon the word and we need to obey it. அப்ப வார்த்தையை தியானிக்கணும். So we need to meditate the word. ரெண்டு காரியம். There are two things. ஒன்று தியானிக்கணும், First we need to meditate. இரண்டாவது கீழ்ப்படியணும். Secondly we need to obey. பாருங்க, யோசுவா 1:8 பார்க்கிறோம். Joshua chapter 1 verse 8 says, அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it, for then you will make your way prosperous and then you will have a good success. ஹல்லேலூயா. Hallelujah.
என்ன சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. He says the book of the law shall not depart from your mouth. அதை சொல்லுகிற வார்த்தையை பேசுங்க. He says utter the word of God. வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், முக்கியமான இடத்தை வகிக்கணும். So the word should be a important place in your life. பாருங்க, வாயை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா வாய் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான It ஒரு says that காரியம். do not depart that from your mouth, because mouth is an important part of the body. இல்லையா, மனுஷர் சொல்லுவாங்க இல்லையா, வாய் சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். People will say that if your mouth is right, then your life will be right. சிலருக்கு வாய் சரியில்லை. So some people, they don't have a good mouth. எவ்வளவுதான் டூத் பிரஷ் போட்டு கழுவுனாலும் அந்த நாத்தம் போகாது. No matter how much toothpaste they will brush it with, but they still the stink will not go out from their mouth. எவ்வளவுதான் மவுத் வாஷ் போட்டாலும் அந்த நாத்தம் போகாது. Even how much of mouthwash they will put into their mouth, but that smell will not go out. அந்த வார்த்தையினால வாயை கழுவணும். So with the word of God, they need to wash their mouth. அப்போ அவங்க வாயில இந்த வார்த்தை வருகிற வார்த்தை சரியா இருக்கணும். Then the word that come out of their mouth will be right. ஒரு சிலர் வாய் திறந்தாலும் எப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள நியாயம் தீர்க்கிறது. So some people, if they open their mouth, what they will do, they will judge people. எப்ப பார்த்தாலும் கண்டனம். Always they will condemn and judge. நம்ம மறந்து போக கூடாது, நானும் நீங்க நிக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. If you and I are standing, is purely because of Lord's நானும் நீங்க நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. It is purely the grace of God that we are not consumed. அப்ப யோசுவா சொல்லுகிறான், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரிய கூடாது. Joshua says the book of the law shall not depart from your mouth. அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், அதை பேச ஆரம்பிக்கணும். So we need to start speak the word of God. இல்லையா, நம்ம பாருங்க, இந்த மாடுகளை பார்த்தீங்கன்னா, If you look at the cow, என்ன செய்யும், வைக்கோல் அது இதை கண்ணோன்னு அவுக்குன்னு சாப்பிட்டு அப்படியே விழுங்கும். so it will actually, when they see the hay or grass, they will just start eating it. பிற்பு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துரும். So if later on, if you see it, they will go to a place and stay. அது வாய் இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். So it actually moves the mouth slowly. இல்லையா, என்ன செய்யும், அசை போடும்னு சொல்லுவாங்க. It actually moves the mouth. இல்லையா, நம்ம ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க இறைமீட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா. So it actually munches the grace. அப்போ என்ன செய்யும், அது உள்ளே இருக்கிறது அப்படியே அசை போடுதல். அப்போ உள்ளே இருக்கிறத என்ன செய்யும், அப்படியே வாய்க்குள்ள கொண்டு அதை நன்றாக So whatever is going inside, it takes it out into the mouth and slowly it will grind it. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம ஞாயிற்றுக்கிழமை அவங்கன்னு கேட்கணும். So on Sunday we are hearing the word of God like, gobbling it in. இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தையில் ஒருவேளை 1 மணி நேரம் பிரசங்கமாக இருக்கலாம். It might be a 1 hour sermon in that Sunday. ஆனால் அந்த பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக இருக்கும். One word from that sermon can transform our lives. அப்போ செய்தி கேட்கும் போதே அடுத்தது எனக்கா ஆண்டவர் என்னோட பேச போறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு நம்ம So பேசணும். when we hear the message, we need to expect with a great expectation. Eagerly we need to hear it. God is going to speak to me through at least one word. ஏன் ரெண்டாவது வாயை குறித்து ஏன் ஆண்டவர் மிகவும் அவ்வளவு சொல்லுகிறார்? So why secondly is saying about the mouth? வேதத்தில் வாசிக்கிறோம், என்னது வாழ்வும் சாவும் என்னது வார்த்தை. Life and death is in the word. இல்லையா, மனுஷன் தன் நாவின் By பலனால் tongues. நன்மையை புசிப்பான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். So God will says that we could taste the goodness by our tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். Life and death are in the authority of tongues. அதில் அதுவும் வசனம், அடுத்த வசனம் சொல்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். So those who desires will eat the fruit of it. இல்லையா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். So life and death are in the tongues. ஆனால் அதில் பிரியப்பட்டால் தான் நீங்கள் அதை புசிக்கலாம். So if you desire it, then you will eat the fruit of that. அப்போ தேவன் என்னை குறித்து என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? So what the promise God has given us about myself, what he has spoken about me, அதை குறிச்சே பேச ஆரம்பி. so we need to start speaking about that. அதை குறித்து பேச ஆரம்பி, சிந்திக்க ஆரம்பி. So start thinking and ponder upon it. அதை குறித்து தியானிச்சு கொண்டே So இருக்கணும். meditate on that regularly. ஒருவேளை நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம வேடிக்கையா இருக்கலாம். So for other people, when they look at us, they will think it's so funny. என்னடா அது லூசு மாதிரி இருக்கு அப்படின்னு. So they will even say you're a mentally ill person. ஆனா மற்றவனுக்கு பார்வையில் நம்ம லூசா இருக்கலாம். So in perspective of others, we might look like a foolish person. ஆனா கர்த்தருடைய பார்வையில் நான் என்னைய போல ஒரு ஞானவான் But யாரும் in the இருக்க sight of God, we are a wise person, and there is no one like us. ஏன்னா நான் கர்த்தரை நம்பி அசை போடுகிறேன். Because I am moving it, grinding it, because we are trusting and believing in God. எப்படி இறைமிட்டு சாப்பிடுகிறேன், கர்த்தரை நம்பி. So how I am grinding the food because I'm believing in the Lord and அவர் doing சொல்லி it. இருக்கிறார். Because he said so.
இல்லையா? அவர் சொல்லி இருக்கிறாரே, வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? In the Bible we read that because he said so, அவர் சொல்லி இருக்கிறபடியினாலே அதை என்ன செய்ய, அதையே பேசுகிறேன், அதையே because சிந்திக்கிறேன், he அதையே said, தியானிக்கிறேன். I am speaking it, I am meditating it, I am pondering upon it. இரவும் பகலும் அது என்னுடைய சிந்தையில் இருக்கிறது, Day and night it is in my thought, அது என்னுடைய வாயில் இருக்கிறது, it is in my mouth, என்னுடைய இருதயத்திலும் அது இருக்கிறது. it is also in my heart. ஆகவே அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, That's why the word of God says, this இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. word, you shall meditate in it day and night. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு வர நேரத்தில் மாத்திரம் கிடையாது, Not only the Sunday when you come to the service, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும், வாயில் வச்சு every day, every minute, every moment we need to have it in our mouth. அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. You shall meditate in it day and அப்பொழுது night. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். Then you may observe to do according to all it is written. இல்லையா? இல்லை, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். Then you will make your way prosperous. இல்லையா? you'll make your way Prosperous. வாய்க்க பண்ணுவாய். You will make your way அப்படின்னு என்ன prosperous. அர்த்தம்? செழிப்பாக்குவான்னு சொல்லுகிறார். That means he will make you prosper. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பணும், அதே குறித்து பேச 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 உன்னுடைய வாழ்க்கையினே தான் When செழிப்பாகும். you believe in the word of God, when you start speaking it again and again, then you will make your way prosperous. பின்பு நாங்கள் பார்க்கிறோம், நீ புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். Then you will have a good success. சரியா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு பிடிப்போம். Just one more verse I want to read. சங்கீதம் 1 Psalm chapter சங்கீதம் 1. 1 சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் Psalms போது chapter 1 verse 1 to 3. 1 3 Psalms 1 1 to 3. பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிங்க 1-2 முதல். Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. But his delight is in the law of the Lord, and his law he meditates day and night. பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை சொல்லும்போது நிறைய ஆலோசனை நமக்கு உலகத்தில் So கிடைக்கும். when we say about counsel of the ungodly, in this world you will get so many counseling. துன்மார்க்கருடைய ஆலோசனை வந்து நல்ல ஆலோசனையா இருக்காது, அது துரு ஆலோசனையா இருக்கும். So if you look at the counsel of the ungodly, it will not be a good counsel, it will be a bad counsel. எப்படி கர்த்தருக்கு விரோதமா நம்ம செயல்பட முடியும்? How to work against the Lord God? எப்படி அரசாங்கத்துக்கு விரோதமாக நம்ம How செயல்பட can we work against the government? அதை தான் துன்மார்க்கர் ஆலோசனை கொடுப்பாங்க That's நமக்கு. what the ungodly counseling would be. நம்ம இது சமுதாயத்தில் நம்ம வாழ்றபடினால எல்லாரையும் பகைச்சு கொள்ள முடியாது. Because we are living in that kind of society, we cannot go against and oppose them. உங்க காதுல ஓதுவாங்க, They will come to your ears and say this. ஆனா அதன்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் But சொல்றார். God says, do not do according to their counseling. இவங்களை எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். So you can see these people everywhere. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான், It could be our neighbor, அல்லது உள் வீட்டுக்காரனா or இருப்பான், it could be the people who live with us. ஒருவேளை சபையில இருக்கிற இன்னொரு மெம்பரா இருப்பான், It could be a member from our church, நம்ம படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல எங்கேயோ இருக்கலாம். or the place that we work, the place where we study, they could be there. அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி He நடக்கக்கூடாது. said, don't heed to that counseling and do according. பாவிகளுடைய வழியில என்ன செய்ய வேணாமா? நிக்காதீங்க. And he also said, do not stand in the path of sinners. பாருங்க, பாவிகளுடைய வழியில நிக்க வேண்டாம்னு என்ன So what does it means that do not stand in the path of sinners? ஆண்டவர் நமக்கு ஒரு டிராவல் பிளான் தர்றாரு பாருங்க. God is giving a travel plan for us. நமக்கு தெரியாது எது பரிசுத்தமான வழின்னு சொல்லி நம்ம பார்த்து So நடந்துட்டு we don't இருக்கோம். even know what is the path of a saint. நம்ம வாழுகிற உலகத்துல நம்மளோட யார் பயணிக்கிறார்கள் என்பது So நமக்கு we don't தெரியாது. know who is traveling with us in our life. அப்ப பரியாசக்காரர்கள், பாவிகளோட வழியில தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். So we are actually walking along with the sinner's way. அப்ப நான் சொல்றேன், நீங்க டிராவல் பண்றது நடந்து போறது கூட பிரச்சனை கிடையாது. It doesn't matter that I'm saying you can just walk in the path, நீங்க நின்ற கூடாது. but you do not stand in that path. நீங்க ஒரு நிமிஷம் நின்னா போதும், ஒரு நிமிஷம் தானே நின்னா உங்களோட உங்களோட எதிர்காலமே தலைகீழா போயிடும். So if you stand in the path of a sinner, your future will be upside down. பாருங்க, அதாவது நம்ம எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல வாழுகிறோம்? What kind of சந்தடி society we are நிறைந்த ஒரு living? சமுதாயத்துல We're வாழ்றோம். living in a society that is full of descendants, Full of noises. full of noises. Sir. Yeah. We live in the society where Full of noises. full of noises. We're living in a society which is full of noises. எப்ப பார்த்தாலும் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம். So we are keep hearing the noises. யாரோ ஒரு ஆள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. Someone from somewhere is speaking to us ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்காங்க. about a problem or about a thing. They are speaking to us. அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனை காதுல விழுந்தாலும் அதுபடி செய்யாதீங்க.
So if you hear something, a noise from a sinner, do not hear இல்லை that. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்டாலும் அதன்படி நடக்காதீங்க. Even if we hear the counseling of the ungodly, do not do it. பாவிகளுடைய வழியில போகும்போது கூட அந்த இடத்துல நின்றாதீங்க. So even if you're walking along with the sinner, do not stand. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. And also say, no sits in the seats of the scornful. நம்மை சுற்றிலும் நிறைய பரியாசக்காரர்கள் இருக்கலாம். So surrounding us, there will be so many scornful people. நம்மையே கேலி பண்ணி பரியாசம் பண்ணுகிறவர்கள் They will யாராலும். make so much scorn. They will scorn at us and they will make funny stuff about us and speak about us. யோபுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பரியாசக்காரர். Job had so many friends who were scornful. அது மட்டும் இல்லை, கண்டம் பண்ற கூட்டம் அவங்க. There are people who condemn நீ them. அப்படியாக்கும், அப்படி சொன்னி, எப்படி நீ தான் தப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவுக்கு அவனை ஒரு மோசமான நபரை அவனை காண்பிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு So மோசமான you நபரை did this, you காண்பிச்சான். did that. They condemned him. They make him look like a worst sinner. ஒரு சில செய்திகளை கேட்டால் போதும், கொஞ்ச நேரத்தில் நான் வாழணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டி வரும். So many times we just hear the news, we just think that, oh, do I have to live? ஒரு சில பிரசங்கத்தில் கேட்டுட்டு அப்படியே பாதியில் ஆஃப் பண்ணிடுவோம். So some people, they will hear halfway through the sermon and they'll turn it off. இது கேட்டாலே அவங்களுக்கு அதுக்கு மேலே அவன் தற்கொலை செய்து சாவறது தான் அவனுக்கு முடிவு. So if they want to hear anymore, they feel like they want to commit suicide and die. ஒரு நம்பிக்கை கிடையாது, ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு போதனை இல்லை. There is no hope, there is no future. ஒரு 10 நிமிஷத்தில் நீ ஒன்றுக்கும் உதவாதவன்னு சொல்லி அவனை நிரூபிச்சிருவாங்க. So within 10 minutes, they will condemn them and make them feel like you are not useful. இல்லையா? உலக பிரகாரமான ரீதியில் நம்ம ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக In இருக்கலாம். a worldly way that we might not seen as a useful person. ஆனால் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் அசாதாரணமாய் மாறிவிடுகிறேன். So when God is within me, I am an extraordinary person. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது யாரும் எனக்கு எதிராக வர If முடியாது. God is by my side, who can stand against me? அப்போ பாருங்க, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராதீங்க. He said, no sits in the seat of the scornful. யோபுடைய நண்பர்கள் பேசின போது ஆண்டவர் சொன்னார், யார் இவன் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான். When the friends of Job said, oh, who are these foolish people speaking to you? பின்பு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். Later on, if you read, யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, Lord is looking at Job and saying this to him. மற்ற கதையெல்லாம் கேட்டது போதும், நிப்பாடு. Enough you hearing all these people. இப்போ நீ நானும் பேசிக்கொள்வோம். Now you and I going to speak. நீ நானும் பேச ஆரம்பிப்போம். Let us start speaking. அதுதான் நம்முடைய ஆண்டவர். That is our God. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நீ Even நானும் today, பேசிக்கொள்வோம். God is saying that I want to speak to you directly. Speak to me. நீ என்னோட பேச, நான் உன்னோட பேசுகிறேன். You speak to me, I'll speak to you. உன்னுடைய சத்தத்தை கேட்க நான் விரும்புகிறேன். I want to hear your voice. பாருங்க, அப்போ வேதத்தில் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். His delight is in the Lord of the Lord, law of the Lord, and his law he meditates days and night. சரி, 3வது வசனத்தை பாருங்க, மிக முக்கியமான வசனம். If you look at the verse 3, it's a very important verse. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. He shall be like a tree planted by the rivers of water. பாருங்க என்ன சொல்லுகிறது? Planted by the rivers of water. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். Is like a tree that is planted by the rivers of water. சாதாரண மரம் கிடையாது. It is not an ordinary tree. எங்கேயோ காட்டுல வறட்சியான ஒரு இடத்துல நடப்பட்ட மரம் இல்ல. It is not a tree that is planted or in a jungle or forest or in a wilderness. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட. It says the tree that is planted by the rivers of water. அப்படினா என்னது? நதியோரத்துல நான் நடப்பட்டு இருக்கிறேன். That mean I am being planted by the streams of water. பக்கத்துல சொல்லுங்க, என்ன பத்தி தான் சொல்லுகிறது? Say to your neighbor, it is actually speaking about myself. யாரை குறித்து சொல்லுகிறது? என்னை குறித்து தான் சொல்லுகிறது. It is actually speaking about me. அப்ப நான் காட்டுல வனாந்தரத்துல நடப்பட்டவன் இல்ல. I am not a person who is planted in the wilderness or in a forest. நதியோரத்துல நடப்பட்டு இருக்கிறேன். I am planted by the streams or rivers of water. அவர் யார்? அந்த நதி என்ன? அவர்தான் என் ஜீவ நதி. Who is that river? The rivers of life, which is God. என் ஆண்டவர் தான் என்னுடைய ஜீவ நீரூற்று. He is the fountain of life. அவர் அந்த ஜீவ நதி ஓடுகிற அந்த என்னது கரையிலே நதியோரத்திலே நான் நடப்பட்டிருக்கிறேன். I am by the rivers of water. அப்போ அப்படி அது மட்டும் இல்லை, அந்த வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து. Not only that, that brings forth its fruits in its season. நான் சரியான இடத்துல நடப்பட்டிருக்கிறதுனால, If because I've been planted at the right place, எப்பெல்லாம் கனி கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுப்பேன். whenever I need to give fruits, I will give it correctly at that season. ஏன்னா எனக்கு தேவையான சத்து, எனக்கு தேவையான எல்லாம் அந்த நதியிலிருந்து கிடைக்கிறது. Because all the minerals and nutrients that is needed for my growth is actually getting it from the place. அது மட்டும் இல்லை, இலையுதிராது இருக்கிற மரம். Not only that, is a leaf
that will not wither. என்னை சுற்றி இருக்கிற மரத்துல எல்லாம் ஒருவேளை இலை கொட்டுமா இருக்கலாம். So the trees surrounded by me might, the leaves might wither away. ஒருவேளை வின்டர் அவர்கள் அந்த மரங்களை அதிகமாக பாதிக்கலாம். At winter season, the trees might be affected a lot. ஆனால் எனக்கு எந்த சீசன் வந்தாலும் Whatever season that I will face, எனக்கு இலை உதிராத மரத்தை போல so இருக்கும். I will be like a tree that never withers away. காரணம் என்னன்னா நான் நடப்பட்டிருக்கிறேன், நான் அப்படிப்பட்டது. What is the reason? Because I am planted at the right place. என்னை நாட்டினவர் அப்படிப்பட்டவர். Because that is the God who has planted me. அவன் பாருங்க, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். The last part says in that verse, whatever he does shall prosper. Whatever he does. அவன் செய்வதெல்லாம். Whatever he does. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, எதை செய்தாலும். Turn to your neighbor and say, whatever. அவரை நம்பி நான் எதை செய்தாலும். I will believing in God and doing whatever I do. அவரை நம்பி நான் எந்த காரியத்தில் கால் எடுத்து And வச்சாலும், if I believe in him and if I take a step in anything in my life, நான் எனக்கு வெற்றி நிச்சயம். success is guaranteed. ஏன்னா அந்த வெற்றி எனக்குரியதல்ல. Because the victory does not belong to அந்த me. வெற்றி அவர் தருகிற வெற்றி. Because the victory will come from the Lord. நான் செய்ய வேண்டியது ஆக்ஷன், முயற்சி எடுக்க வேண்டியது அந்த வேலை. All I need to do is just action and do it. அதை வாய்க்க செய்கிறவர் அவர். The God is the one who will make it success. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் In அந்த கனம், every aspects of my life, அந்த கனம் மகிமை அவருக்கே போய் சேரும். the honor and the glory will go to him alone. அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? So what I need to do, அவருடைய வார்த்தையை நம்பணும். first I need to believe in the word of God. அவருடைய வார்த்தையை தியானிக்கணும். I need to meditate on his word. அவரை தேடணும். I need to seek him. அவர் செய்யும்போது இந்த காரியங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்கப்படும். So when I do all these things, God will prosper. ஆமென். ஒரு சில நிமிஷங்கள் ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? Shall we all pray for a moment? எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு? How many of you believe is that God spoke to us today? ஹalleluya. Hallelujah. நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு பேசினார். Definitely God spoke to me today. காரணம் என்னவென்றால் இந்த What is செய்தி the ஆரம்பித்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது, While I was preparing this message, ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை பலப்படுத்தினார். God has strengthened my faith in my heart while I was preparing this sermon. உங்களுக்கு எப்படி அற்புதம் தேவை அதே மாதிரி எனக்கும் அற்புதம் தேவை. How you needed the miracle so badly, same way I need a miracle in my life. உங்களுக்கு சுகம் எப்படி தேவையோ அதே மாதிரி எனக்கும் சுகம் தேவை. How you need health and well-being in your life, same thing I need a health in my life. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்ன நன்மை தேவை இருக்கிறதோ அதே விதமா என்னுடைய வாழ்க்கையில நன்மை Same way தேவை. how you need goodness in your life, same manner I want goodness in my life too. நம்ம உலக பிரகாரமாக நாம் நிறைவானவர்கள் கிடையாது. In a worldly manner we are not a person who is blessed. ஆனா வேதம் வாசிக்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது நம்மை விட்டு So when the போய்விடும். fullness of God comes, everything will be அவர்தான் அந்த fulfilled. நிறைவானவர். He is our fullness. ஆமென். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? Shall we all நம்முடைய pray for சிரங்களை a தாண்டி moment? யாரும் Let us சற்று bow மட்டும் our பார்க்க head. சுற்றுமுற்றும் Do not பார்க்க look வேண்டாம். around. Let us all pray. யாரும் பார்க்காதீங்க, Do சுற்றி not look பார்க்காதீங்க. around. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேச For ஆரம்பிங்க. a moment, let us start speaking to இதனால ஒரு the தீர்மானத்தை Lord நம்ம God. எடுப்போம். Let us take a decision today கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, about the word of God, அவர் நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் நிறைவேறுகிற காரியங்களை குறித்து. about the plans that God for us, and that plan should be fulfilled in our life. கொஞ்ச நேரம் For a moment, let us all pray. Thank you, Jesus. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Let us all pray. Thank you, Lord. Thank you, இயேசுவே நாங்க Father. ஜெபிக்கிறோம் Thank you, Father. எல்லாரும் Jesus, we எல்லாரும் pray. ஜெபம் பண்ணுவோம். Everyone, let us open our mouth and pray. Hallelujah. Thank you, Jesus. Thank you for the plans, Father God. ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரோடு Start பேச speaking ஆரம்பிங்க. to the Lord God. ஹalleluya ஹalleluya. அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாக We want to hear your voice and do your will, Father God. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவரே ஒன்று கூட நாங்க தவற விட்டுற கூடாது. Every plans that you have for our life, Father God, we don't want even one to fall, Father நம்முடைய God. வாழ்க்கையில ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். God has kept so many plans for our life. We don't want one to fail. அதுல So ஒண்ணு many கூட மிஸ் ஆயிர purposes. கூடாது. Not even one should miss or ஒன்று fail. கூட மிஸ் ஆயிர கூடாது. Not even one should miss in our life. ஒன்று கூட நான் தவற விட்டுற கூடாது. I don't want to miss even one plan of yours, Lord. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. Let ஆண்டவரே us
pray in the presence எனக்கு of உதவி God. செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் Lord எனக்கு God, உதவி help செய்யுங்க. me. Holy Spirit of God, help me, Lord. என்னுடைய செவிகளை திறந்தருளும். Open my ears to hear to you, Father என்னுடைய God. உணர்வுகளை ஆண்டவரே சிறப்படுத்தும். My feelings, please captivate it, Father உம்முடைய God. சத்தத்தை கேட்கிறவனாக என்னை மாற்றும். Oh Lord, transform me to hear your voice alone, Father உம்முடைய God. சத்தத்தை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Oh, let me understand the will of yours in my life, Father God. ஹalleluya. பேசுங்க பேசுங்க ஆண்டவரோடு. Start speaking to the Lord God. ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. Start speaking to the Lord God. Hallelujah, 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 hallelujah. Oh Jesus. Oh Rimalagadara laba shandara nama dhura laba diandere neba. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Oh hallelujah, hallelujah. ஆண்டவர் நம்மோடு பேசட்டும் பேசட்டும் பேசட்டும். நம்ம ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் let God speak Oh to hallelujah. each and every one of us. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் கொண்டு போக விரும்புகிறார். God wants to take each and every one of us into the most holy place. Hallelujah. அந்த அந்யோன்ய ஐக்கியத்தை நம்மோடு அவர் ஏற்படுத்திக் கொள்ள God விரும்புகிறார். wants to establish an intimate relationship with us. அந்த அந்யோன்ய ஐக்கியம், that intimate relationship, அதற்கு நம்ம கர்த்தர் அழைக்கிறார். God is calling each one of us. Oh hallelujah, hallelujah, Thank you, hallelujah. Jesus. Thank you, Father. Rika baraba Thank you, dara Lord. laba sagadara nama Thank you, diara laba Jesus. durana Thank ma you, Pa. digara Lord. sadara laba durana ma sadara laba. Oh Jesus, oh Jesus, oh hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. இயேசுவே 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 hallelujah. Oh hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Oh Thank hallelujah, you, Holy hallelujah. Spirit of God. Thank you, Jesus. Thank you Jesus, Thank hallelujah, you. hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. ரீமலகதர நம சந்தர நம துரலவ. Thank you, Pa. ஒவ்வொருவர் ஆண்டவரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Rikalaba sikirene mantorodo bosandara laba, hallelujah, hallelujah. Ilama sodorono bodiara laba. Oh hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. எல்லாரும் ஜெபம் வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்போம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வருகிறோம், உம்முடைய சமூகத்துல வருகிறோம், Lord, we சமூகத்துல come to வருகிறோம் you in your கர்த்தாவே. presence, Hallelujah. Father God. Oh thank you, thank you, thank you Jesus. Rikala baduro nobo shede renema korabante renema sandara la badiara lama. Oh Jesus, oh Jesus, oh Jesus. Oh, let Oh, your plans be hallelujah. fulfilled in our lives, Father Oh God. hallelujah, hallelujah. Oh Lord, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. let your will be done Oh, in our lives, hallelujah, Father hallelujah. God. Oh hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, எல்லாரும் God. எழுந்திருப்போம், Thank you, எல்லாரும் Father. எழுந்திருந்து நாங்க ஜெபம் பண்ண ரெண்டு கரங்களை ஊத்தி அப்படியே Let us ஆண்டவரை arise நோக்கி on நாங்க our ஜெபம் feet and பண்ணுவோம். lift both our hands and pray. Oh hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை ஊத்தி Everyone, ஆண்டவரை let us rise ஜெபம் on our feet and lift both our hands சப and ரப pray. கனம தியாரல மதியாந்தோரோ. Let your will be இஸ்ரவேலே done. Thank you, Jesus. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவான், குப்பையிலிருந்து உயர்த்திடுவான். புழுதியிலிருந்து தூக்கி விடுவான், குப்பையிலிருந்து உயர்த்திடுவான். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும்
உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே பாடுவோம். ஆமாண்டவரே, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர். மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும் பாடுங்க. அக்கினி மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும் அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுவோம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கை வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே எல்லாருமாய் கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர்.